நேத்தைக்கு ரஷ்யன்ஸ் உக்ரைன் மொத்தத்தையும் கதிகலங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ஜப்ரோஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டேமையே ரஷ்யன்ஸ் மிசைல் ஸ்ட்ரைக் மூலமாக காலி பண்ணியிருக்காங்க. கியவ் தலைநகரம் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஸோ இவ்வளவு பெரிய ஏர் ஸ்ட்ரைக்கை ரஷ்யன்ஸ் இப்போ உக்ரைனுக்கு மேலே பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அதே சமயம் உக்ரைனியன்ஸ் இந்தியாவுக்கு வர்றதுக்கான காரணமும் என்ன? ஏன்னா சமீபத்தில் ஜெலன்ஸ்கி அவர்கள் நம்மளோட பிரதமர்கிட்ட பேசியிருப்பாங்க. அதே சமயம் உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் போன வருஷம் ரஷ்யன் ஆயில் அப்படின்ற பேரில் உக்ரைனியன்ஸோட மக்களோட ரத்தத்தை தான் இந்தியா வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கமெண்ட்டை செய்த அதே நபர் எதுக்கு இந்தியாவுக்கு இப்போ வரணும்? இது ரெண்டுத்தை பற்றியும் தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் உலகம் டிபி டிஃபென்ஸ். முதல்ல நேற்று உக்ரைனுக்கு மேலே நடந்த அந்த மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக்குக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லலாம். இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் 20 விமானங்கள் ஈடுபட்டிருக்கு. மிக் 31K அப்படின்னு சொல்லக்கூடிய கிஞ்சலை ஏற்றிட்டு போகிற விமானங்களில் ஆரம்பித்து Tupolev Tu-22M, Tupolev Tu-95 அப்படின்னு சொல்லக்கூடிய பாமர் ஏர்கிராஃப்ட் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் பாமர் ஏர்கிராஃப்ட்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஏவுகணைகளை தாண்டி பலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ரஷ்யன்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. கியவ் முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களையும் முக்கியமான மிலிட்டரி ஆசட்ஸையும் தாக்கியிருக்காங்க. அதில் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஜப்ரோஷியா பகுதியில் இருக்கக்கூடிய டேம் ஒன்றை தாக்கியிருக்காங்க. கியவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மிலிட்டரி டார்கெட்ஸை தாக்கியிருக்காங்க. கியவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரமாக இருக்கட்டும், மாஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரமாக இருக்கட்டும், ரெண்டு நகரமுமே எங்களுக்கும் போகிறக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சின்ன லெவலில் அட்டாக்ஸ் நடக்கும், அவ்வளவுதான். ஆனால் இந்த ரெண்டு நகரங்களை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன்ஸ் ஒரு நாடோட முழு நேர போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. உக்ரைனியன்ஸ் அவங்க நாட்டில் பாதி இழந்து ரஷ்யன்ஸ் கூட முழு நேர போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயமுமே இந்த ரெண்டு நாட்டோட தலைநகரத்தில் பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இதே இது நீங்கள் வேர்ல்டு வார் 2 கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்நேரம் லண்டனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே, ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன்ஸ் வந்து நாட்ஸை கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்ப லண்டனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அண்டர் கிரவுண்டில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க யாருமே உக்ரைனியன்ஸ் மாதிரி ஃப்ரீயாக வந்து அவங்களோட ஸ்ட்ரீட்ஸில் நடந்து போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்போ இந்த மாடர்ன் பேட்டில் ஃபீல்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. என்னடா அது ரெண்டு நாட்டோட கேபிட்டலுமே அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்லி. பட் அது நேற்றைக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா உக்ரைனோட தலைநகரம் தாக்கப்பட்டுச்சு. இப்படி உக்ரைனோட தலைநகரம் தாக்கப்படுறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்குறப்ப நமக்கு கிடைச்ச பதில் தான் இந்த தாக்குதலை நம்ம முன்னாடியே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்றது. எப்படி இப்படி ஒரு தாக்குதலை ரஷ்யன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம்னா சிம்பிளான காரணம், கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அவ்டியுகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிட்டியை ரஷ்யன்ஸ் பிடிச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த சிட்டியை ரஷ்யன்ஸ் பிடிக்கிறதுக்கு முக்கியமான டாக்டிக்ஸ் அவங்க பயன்படுத்தினது FAB அப்படின்னு அழைக்கக்கூடிய பாம்ஸ் தான். இது ஒரு கிளைட் பாம். இந்த கேட்டகரிக்கு கீழே ஏகப்பட்ட பாம்ஸ் இருக்குது. வெயிட்டை பொறுத்து மாறிக்கிட்டே வரும். இந்த பாம்ஸ் எல்லாத்தையுமே உக்ரைனியன்ஸுக்கு மேலே, அதாவது உக்ரைனியன்ஸோட டிஃபென்சிவ் பொசிஷன்ஸுக்கு மேலே ரஷ்யன்ஸ் போட்டாங்க. அப்படி போடணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பகுதியில் ரஷ்யன் ஏவியேஷன், அதாவது ரஷ்யாவோட போர் விமானங்கள் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ ரஷ்ய விமானங்கள் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் உக்ரைனியன்ஸ் எவ்வளோ பெரிய டிஃபென்ஸை பண்ணி வச்சுருந்தாலும் அதை தகர்த்துட்டு ரஷ்யன்ஸால் அந்த பகுதியை பிடிக்க முடியும். இது உக்ரைனியன்ஸுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால தான் என்ன பண்ணாங்க, அவ்டியுகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிட்டியை பிடிக்கிறதுக்கு, அவர் காப்பாற்றுறதுக்கு அமெரிக்க பேட்ரியாட் ரக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி அவங்க ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வந்தால் தான் இந்த அவ்டியுகா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற ரஷ்ய விமானங்களுக்கு ஏரியல் டினையல் அப்படின்னு அழைக்கக்கூடியதை கொடுக்க முடியும். ஏரியல் டினையல்லாம் பேசிக்காக அந்த பகுதிக்கு மேலே எந்த ஒரு ரஷ்ய விமானமும் பறக்காமல் எந்த ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கும் நடக்காமல் பார்த்துக்கிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ரஷ்ய விமானங்களால் கிட்டத்தட்ட 60லேருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி இருந்தே இந்த பாம்ஸை லான்ச் பண்ண முடியும். ஸோ பேட்ரியாட்டை அவ்டியுகா சிட்டிக்கு பக்கத்தில் கொண்டு வந்தால் மட்டும்தான் அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு ரஷ்ய விமானமும் உள்ளே வராத மாதிரி அவங்களால பார்த்துக்க முடியும். ஸோ இது அவங்க பண்ணணும் முயற்சி பண்ணாங்க. அண்ட் இன்னொரு சமயம் இந்த இடத்துல அவங்க இதை பண்ணாங்கன்னா அவங்களோட முக்கியமான சிட்டிஸில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா அங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு உக்ரைனியன்ஸ் மேற்கு நாடுகளை நம்பியிருந்தாங்க. இதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. டாக்டிக்கலாக அவங்க தப்பு பண்ணலை, ஸ்ட்ராட்டஜிக்காக தப்பு பண்ணியிருக்காங்க மேற்கு நாடுகளை நம்பி. மேற்கு நாடுகள் சரியான நேரத்தில் உக்ரைன் காலை வாரிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்கன்ஸ் ஒரு பக்கம் 71 பில்லியனை பிளாக் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனி வந்து நாங்கள் தாரஸை தரமாட்டோம்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது போக ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியத்தாலையும் ரஷ்யா அடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஷெல்லை
மேட்ச் பண்ண முடியல ப்ரொடக்ஷனில். இப்படி இந்த மேற்கு நாடுகளை நம்பி உள்நாட்டில் எந்த ஒரு வெப்பன்ஸ் இண்டஸ்ட்ரியையும் வளர்க்காத இந்த உக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு அடிப்படை முக்கியமான பாதுகாப்பு அமைப்பான அந்த ஆடுவன் சிஸ்டமை இழக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ரஷ்யன்ஸும் ஒரு பக்கம் சும்மா இல்லை, அவ்டிவ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் இருந்த பேட்ரியாட்டையே அவங்க தாக்கி அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மூமெண்ட்டில் இருக்கிறப்ப நீங்கள் ஆடுவன் சிஸ்டமை எதை வச்சும் பாதுகாக்க முடியாது. அப்படி மூமெண்ட்டில் இருந்த ஒரு பேட்ரியாட் கான்வாயை ரஷ்யன்ஸ் வந்து தாக்குற வீடியோ ஃபுட்டேஜே நமக்கு சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ எல்லா பக்கமும் உக்ரைனியன்ஸ் ஆடுவன் சிஸ்டமை இறந்துக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமான தலைநகரங்களை பாதுகாக்கிறதுக்கான அந்த இன்டர்செப்டார் ஏவுகணைகளும் ஆல் டைம் லோவில் இருக்குது. ஸோ இதை ரஷ்யன்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளாகவே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஒரு மிகப்பெரிய அளவில் மிசைல் ஸ்ட்ரைக் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா அவங்கக்கிட்ட மிசைல்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாதுல்ல, அந்த மிசைல்ஸை நம்ம அனுப்புகிறப்ப அது எதிரியோட டார்கெட் மேலே கரெக்டாக விழுகணும். எதிரிக்கிட்ட ஏகப்பட்ட ஆடுவன் சிஸ்டம் இருக்கிறப்ப நீங்கள் மிகப்பெரிய அளவில் மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு மாறாக ஸ்ட்ராட்டஜிக்கான இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன்ஸில் சேச்சுரேட்டர் ஸ்ட்ரைக்கை மட்டும் நம்ம பண்ணிட்டு போகிறது தான் பெட்டரான ஆப்ஷனு. இதை தான் போன வருஷம் ஃபுல்லாக ரஷ்யன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படியா? இல்லை. ஸோ அதனால தான் ரஷ்யன்ஸ் மேசிவான மிசைல் ஸ்ட்ரைக்கை இப்போ உக்ரைனுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. இந்த மேசிவான மிசைல் ஸ்ட்ரைக்கு கியவ் தலைநகரமாக இருக்கட்டும், ஜப்ரோஷியா ரீஜனாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் தான் மெயினாக டார்கெட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கீ மிலிட்டரி ஆசட்ஸ், அதாவது உக்ரைனியன் சோல்ஜர்ஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பில்டிங்கை கூட ரஷ்யன்ஸ் விட்டு வைக்கல, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ ஏகப்பட்ட துல்லிய தாக்குதல்கள் ரஷ்யன்ஸால் பண்ணப்பட்டிருக்கு. 20 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 20மே வார்மர் ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது கூடவே பலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ரஷ்யன்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. எக்ஸாக்ட் கவுண்ட் மட்டும்தான் நமக்கு இப்போ தெரியலை. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து இது இப்படியே நிற்காது, இன்னமும் அதிகமாகிக்கிட்டே தான் போகும். இன்னமும் அதிக இடங்களை உக்ரைன் இழந்துக்கிட்டே வரும். உக்ரைன் இடங்களை இழக்க ரஷ்யன்ஸோட பீஸ் டீலுக்குள்ளே போகிறப்ப பாதிப்பு ரொம்ப கொடூரமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுக்கு மாறாக அவங்க இப்போவே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஒரு பீஸ் டீலுக்குள்ளே போகிறது தான் நல்லது. ஸோ இந்த இடத்துல தான் இரண்டாவது கேள்விக்கான பதிலை நம்ம தேடுறோம். ஏன் இந்தியாவை அவங்க நம்பணும்? முதல் விஷயம், ரஷ்யர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது, எனக்கு இது வேணும், உனக்கு நான் இதை தரேன் அப்படின்றத தாண்டி ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரஷ்ய சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸ் அவங்க ரெஃபர் பண்ணுறப்ப அண்ட் ஓல்டு ஃப்ரெண்ட் அப்படின்ற வார்த்தையை இந்தியாவுக்கு முன்னாடி எப்பயுமே சேர்ப்பாங்க. அதே சமயம் இந்தியர்களாகிய நம்மளும் ரஷ்யன்ஸுக்கு ஏகப்பட்ட விஷயங்களில் உதவி செஞ்சுருக்கோம். உதாரணத்துக்கு சோவியத் யூனியன் வீழ்ந்ததுக்கப்புறமா ரஷ்யாவோட மிகப்பெரிய டேங்க் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இப்போ கூட உக்ரைன் வாருக்கு அந்த இண்டஸ்ட்ரி தான் டேங்க்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி எந்த ஒரு டேங்கையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாமல் திவாலாகிற நிலைமைக்கு போயிருச்சு. இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் திவாலா இருந்துச்சு அப்படின்னா இப்போ ரஷ்யன்ஸால் டேங்கை ப்ரொடியூஸே பண்ணியிருக்க முடியாது இந்த ரேட்டில். அவ்வளவு தூரம் முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் ஆசட்டான இதை காப்பாற்றினது இந்தியன்ஸ் தான். நம்ம தான் அந்த டைமில் T-90க்கான ஆர்டர்ஸை கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரியவே காப்பாற்றணும். இதை ரஷ்யன்ஸ் ஞாபகம் வச்சு ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ரஷ்யன்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க, எங்களை அந்த டைமில் காப்பாற்றினதே இந்தியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரஷ்யாவுக்கும் நிறைய உதவிகளை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது டைம் டெஸ்டர் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறப்ப அந்த வார்த்தைக்கு டீப்பான அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு புரிய வருது இந்த இன்சிடெண்ட் எல்லாம் கேட்குறப்ப. ஸோ அப்படிப்பட்ட இந்தியாவால் தான் ரஷ்யன்ஸ் கூட பேசி அவங்கள ஒரு நெகோசியேஷனுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு உக்ரைனியன்ஸ் நம்புகிறாங்க. ஏன் இதே விஷயத்தை சீனாவால் பண்ண முடியாதா, ஈரானால் பண்ண முடியாதா, நார்த் கொரியாவால் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 நாடுகளும் ஆன்டி வெஸ்ட்டு, அதாவது மேற்கு நாடுகளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக போகக்கூடிய நாடுகள். ஆனால் இந்தியா ஆன்டி வெஸ்ட் கிடையாது, பட் நாட் அ பிலீவர் ஆஃப் வெஸ்ட். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம மேற்கு நாடுகளை நம்ப மாட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர நம்ம மேற்கு நாடுகளுக்கு எதிரான நாடு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது. ஸோ இதை தான் உக்ரைனியன்ஸ் புரிஞ்சு ரஷ்யா கூட பேச முடியும் அப்படின்னா அது இந்தியாவால் தான் முடியும். ப்ளஸ் இவ்வளோ பெரிய நாடு, பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக வேறு இருக்குது, இவங்க பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட உதவியை அவங்க நாடுறாங்க. இதனால தான் நேற்று ஜெலன்ஸ்கி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் கிட்ட, அதாவது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசியிருப்பார். அதே சமயம் போன வருஷம் இந்தியா கிட்ட நீங்கள் ரஷ்யன் ஆயில வாங்கல, உக்ரைனியன்ஸ் மக்களோட ரத்தத்தை தான் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன இவ்வளோ பெரிய கமெண்ட்டை பாஸ் பண்ண அந்த ஃபாரின் மினிஸ்டரும் கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு வருவார் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். பட் இதெல்லாம் தாண்டி சுவிட்சர்லாண்டோட அந்த பீஸ் டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீலை போட்டது ஜெலன்ஸ்கி அவர்கள் தான்.
ஜெலன்ஸ்கி அவரோட நாட்டு நலன்களை மட்டுமே மையப்படுத்தி அந்த டீலை டிராஃப்ட் பண்ணியிருக்காரு. இந்த டீலுக்கு ரஷ்யன்ஸ் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அவங்க ஒத்துக்கணும்? லாஜிக்கல் ரீசன், போரில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்க தான். உக்ரைனோட மிகப்பெரிய அளவு டெரிட்டரியை வச்சிருக்கிறதும் அவங்க தான். அவங்க எதுக்கு இந்த டீலில் சைன் பண்ணணும்? இதை பற்றி ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் ஷெர்கே லாவ்ரோவ் அவர்கள் கூட ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருப்பாரு. சுவிட்சர்லாந்து வந்து இப்போ நியூட்ரலான கண்ட்ரியே கிடையாது. வேர்ல்டு வார் 2ல் நியூட்ரலாக இருந்தாங்க. இப்போலாம் அவங்க நியூட்ரல் கிடையாது. அவங்க நியூட்ரலாக இருக்கிற வரையும் தான் இந்த மாதிரி பீஸ் டீல்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து நடத்தணும். உக்ரைனியன்ஸோட டிராஃப்டை வச்சுக்கிட்டு அதுக்கு நாங்கள் கையெழுத்து போடுவோம்னு சொல்லி எதிர்பார்க்கறதெல்லாம் அபத்தம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டோட, அதாவது ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருப்பார். ஸோ ரஷ்யன்ஸே வரல அப்படின்றப்ப நம்ம போய் எப்படி பேச முடியும்? ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ரஷ்யன்ஸ் வராங்களா அப்படின்றத, அண்ட் நம்ம பேசி இந்த போரை மீடியேட் பண்ண முடியுமான்றதையும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் சமீப காலங்களில் வீடியோ கம்மியானதுக்கான முக்கியமான காரணமே இத்தனை டெட்லைன் இருக்குது. இதை நான் எப்படி முடிக்க போகிறேன்னு தெரில. நல்லதை இப்போ இருந்து லஸ் முதாய்த்து உறக்கும். நன்றி, வணக்கம்.